பீட்டு அடி பீட்டு எடுத்தார தப்பற பீட்டு திரிபத்தி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மாசான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த லிரிக்கல் வீடியோவை தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ஸோ இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லிரிக்ஸ் ஷோ ஆகும். அப்படியே லிரிக்ஸை லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் மாதிரி வரும். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துல கரெக்டாக கட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷன் இருக்கும் மேலேயே, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே டியூரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷனை வந்து ஷார்ப்பாக 1.3 செகண்ட் வந்து செட் பண்ணுங்கள். 1.3 இல்லைனா 1.2 இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலேயே டபுள் டிக் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இதுக்கும் அப்படியே இதாகிடும். இப்போ ஸ்க்ரீன் வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளால் எஃபெக்டை வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்களே கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அலைட்மெண்ட்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை நீங்களே பார்த்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோவுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கீழே அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷேக் இன் ஷேக் அவுட்னு 2 எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஷேக் இன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனுக்கு போங்க. அதே மாதிரி அதில் வந்துட்டு ஷேக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஷேக் இன், இன்னொரு ஃபோட்டோவுக்கு வந்து ஷேக் அவுட்டு. ஸோ இதை மாறி 2 ஃபோட்டோஸ்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபயர் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் எஃபெக்டோட வீடியோ வந்து சூப்பராக ஷோ ஆகும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே ஆடியோஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ரம் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ லிரிக்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ இப்போ எகைன் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க ஆடியோ உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ மேலே நீங்கள் கரெக்டாக ப்ளே ஆகுதுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.